அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூக்கத்தில் ஏற்படும் கனவுகள் பற்றி நம் இஸ்லாம் மார்க்கம் கூறுவது என்ன என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மனித வாழ்க்கையில் கனவுகள் பற்றிய சிந்தனை மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. நாம் ஒரு கனவு கண்டால் அதற்கான அர்த்தங்களையும் நாமே முடிவு செய்கிறோம். அந்த மாதிரி நாமே முடிவு செய்யக்கூடாது. கனவுகள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹல்ரத் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதாகும். கெட்ட கனவு ஷைத்தான் புறத்திலிருந்து வருவதாகும். எனவே உங்களில் ஒருவர் தனக்கு பிடிக்காத கெட்ட கனவுகள் கண்டால் அவர் தனது இடது புறமாக 3 முறை துப்பிக்கொள்ளட்டும். மேலும் ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். அப்படி செய்தால் அந்த கனவால் அவருக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாது என்று கூறியுள்ளார்கள். தமக்கு விருப்பமான கனவை ஒருவர் கண்டால் அவர் விரும்பினால் மற்றவருக்கு சொல்லட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நமக்கு அச்சத்தை தரக்கூடிய கெட்ட கனவை கண்டால் அந்த தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினால் அதனால் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒருவர் கெட்ட கனவு கண்டால் உடனே எழுந்து தொழுது கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அந்த கெட்ட கனவை நாம் யாரிடமும் கூறக்கூடாது. அது நமக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, யாரிடமும் அந்த கனவை பற்றி கூறக்கூடாது. இதை நபி அவர்கள் தடுத்துள்ளார்கள். மேலும் ஷைத்தானிடம் இருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். நம் நினைவின் மூலம் கனவுகள் வரும். அதாவது நம் ஒன்றை நினைத்து கொண்டே உறங்கினால் அதை நாம் கனவில் காண்போம். எனவே கனவுகள் 3 வகைப்படுகின்றன. ஒன்று, நல்ல கனவுகள் அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் நற்செய்தியாகும். மற்றொரு கனவு ஷைத்தானிடமிருந்து கவலைகளை ஏற்படுத்துகின்ற கனவாகும். மூன்றாவது, தன் உள்ளத்தில் இருந்து மனிதன் காண்கின்ற கனவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நமக்கு கெட்ட கனவுகள் வராமல் நிம்மதியான உறக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.